ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1857லேருந்து 1947 வரைக்கும் நடந்த எல்லா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டும் இந்த வீடியோவிலே கன்னியூவாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1947லேருந்து இப்போ கரண்டாக 2025 வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் இயர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்காங்க, கால வரிசைப்படி. ஸோ ஒரு 4 ஈவெண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எது வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டால் எல்லா இயரும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடியும் போது நம்ம இந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த பிடிஎஃப்பை ஒரு ஃபேக்டாக மட்டும் பார்க்காம உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன கதை அதை நீங்கள் லைட்டாக ரீகால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ முடியுமோ நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்ம ஒவ்வொரு இயருக்கும் அதுக்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு டேட்டா ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லுவோம், அதையும் கேட்டுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 1857 ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் கழகம், சிப்பாய் கிளர்ச்சி அப்படிமோ. ஓகே, இது 1857 நடந்திருக்கும். நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக முதல் முறையாக நம்ம எல்லாம் இணைஞ்சு ஒரு போராட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது. இதில் நிறைய அரசர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விவசாயிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இருப்பாங்க. இது கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இதான் ஒரு ஆரம்பம். நம்ம பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆரம்ப போராக இருந்துச்சு. ஸோ இந்த சிவாஜி கணேசன் டைலாக் மாதிரி விதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 1858 இது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் பிகின். ஓகே, ஸோ இப்போ 1857 பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது வரைக்கும் கம்பெனி ஆட்சி இருந்துச்சு. ஸோ அந்த கம்பெனி ஆட்சியை ஃபுல்லாக நீக்கிட்டு நேரடியாக பிரிட்டிஷே பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க 1858. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஸோ இங்கே வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்மளை வியாபாரம் பண்ணிட்டு நம்மளை ஆட்சி பண்ணி அடிமையாக வச்சுருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி முறை அதை பார்த்தோம் அப்படின்னா ஒழிச்சிட்டு நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் க்ரௌன், அதாவது அவங்களோட நேரடி ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு. அடுத்தது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி, இந்திய நேஷனல் காங்கிரஸ், இதை நம்ம ஆரம்பித்தோம். இது எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொல்கிறதுக்காக நம்மளாம் ஆரம்பித்த ஒரு இயக்கம். ஸோ இது பிரிட்டிஷும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒத்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏகப்பட்ட பேர் அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, இல்லை போராட்டம் பண்ணுறது, கிளர்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அமைப்பாக இருந்துட்டு நம்ம அவங்களுக்கான அமைப்பை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஒருத்தங்க நம்ம சமாளித்தா போதும், எல்லா பிரச்சனையும் இவங்ககிட்ட இவங்க மூலமாக நம்மகிட்ட வரும், அப்போ நம்ம இவங்கள சமாளித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஒத்துக்கிடுவாங்க. ஸோ ஒத்துக்கிட்டு தான் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காந்தி வருவார். ஸோ காந்தியோட போராட்டம்லாம் அதிகமாக இருக்கும். கடைசியில் அதோட விளைவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சிரும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டமும் எப்பப்பெல்லாம் நடந்தது. இப்போ முதல் கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1885 நடந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருப்போம், ஃபுல் ஷார்ட்கட் 2 மணி நேரத்துக்கு. ஸோ நம்ம அதில் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் நம்ம சொல்லியிருப்போம், பிசிஎம் அல்லா பிசி அப்படிங்கிற மாதிரி. அதில் முதல் கூட்டம் எப்போ, ரெண்டாவது கூட்டம் எப்படி அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதையும் பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சுதேசி மூமெண்ட், இந்த வங்க பிரிவினை. ஸோ இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிற எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரித்தாளும் கொள்கை எப்படிமோ. இப்போ இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒன்று பண்ண முடியாது. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் பிரிப்பாங்க, ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி. நமக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்றா சேர மாட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சுதேச பொருட்கள். ஸோ நம்ம நாட்டில் உள்ள பொருளை நம்ம பயன்படுத்தணும், நம்ம நாட்டில் உள்ள ட்ரெஸ்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிண்டோ மார்லி ரிஃபார்ம். இதை மார்லி மிண்டோ இல்லை மிண்டோ மார்லி எப்படிம்பாங்க, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த மிண்டோ மார்லியில் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களில் இந்தியர்கள் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்தியன் பார்லிமெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியர் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆக்கணும். அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனியாக தேர்தல் தொகுதியெல்லாம் கொடுக்கணும், இப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க.
இது 1911 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் தலைநகரம் இப்போ வந்து டெல்லியில் இருக்கா. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்கட்டாவில் இருந்துச்சு. அந்த கல்கட்டாவில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து 1919. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகே. ஸோ இந்த வருஷம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாண்டேகு செம்சோட் சீர்திருத்தம் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான இயரும் இருக்குது 1917. ஸோ இந்த 1917 பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தியோட முதல் போராட்டம் சம்ரான் சத்தியாகிரகா. ஸோ வந்து விவசாயிகளுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருப்பார். அவரோட முதல் போராட்டம் சம்ரான் சத்தியாகிரகா அது வந்து நடந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1920 பார்த்தோம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு ஒத்துழையாமை இயக்கம். ஓகே. இதுவே 1930 பார்த்தோம் அப்படின்னா வந்து சிவில் டிசோபியன் மூமெண்ட்டு சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1920 நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பொருட்களை வந்து வாங்க மாட்டோம். அவங்க கெட்டியிருக்க ஸ்கூலில் அதாவது அவங்களோட ஸ்கூலில் நம்ம போய் வந்து படிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட வேலை பிரிட்டிஷ்காரங்க நம்ம வந்து வேலை பார்க்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க சொன்ன வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இதே 1930 பார்த்தோம் அப்படின்னா வந்து சிவில் டிசோபீடியன்ட்டு அவங்க போட்ட சட்டத்தை நம்ம வந்து மீறுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல 1920 நான் கோஆப்ரேஷனில் நம்ம சட்டத்தை மீற மாட்டோம். ஆனால் அவங்க சொன்னதை நம்ம வந்து கேட்காம நம்ம பாட்டுக்கு வந்து இருப்போம். ஸோ வந்து ஒத்துழைக்காமல் வந்து இருப்போம். அதான் 1920. இதுவே 1930 பார்த்தோம் அப்படின்னா நம்ம சட்டத்தை வந்து மீறுவோம். அவங்க வந்து உப்பு எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம அந்த சட்டத்தை மீறி உப்பு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை மீறி நம்ம வந்து உப்பு வந்து எடுப்போம். இதேமாதிரி நம்ம வந்து சட்ட மறுப்பு இயக்கம் தான் 1930 அப்படிங்கிறது. அடுத்து 1935 பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 இந்திய ஆட்சி சட்டம் 1935. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாகாணங்களுக்கெலாம் வந்து சுயாட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1942 பார்த்தோம் அப்படின்னா வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டு. ஸோ வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்களா நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கே போங்க, எங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 1947 பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமும் கிடச்சிட்டு பார்ட்டிஷன் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரிவினையும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1950 பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட அரசியலமைப்பு. ஸோ வந்து நம்மளோட அரசியலமைப்பு நம்ம வந்து 1950 தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செயல்முறைக்கு வந்து கொண்டு வரோம். ஸோ சுதந்திரம் கிடச்சது 47. நம்மளோட அரசியலமைப்பு நம்ம வந்து எழுதி முடிச்சது பார்த்தோம் அப்படின்னா 1949. ஓகே. ஆனால் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950. 1950 வந்து நம்மளோட அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் 51 பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் பிளான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து நடக்கும். ஓகே. ஸோ 5 இயர் பிளான்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கேட்பாங்க. நம்ம அந்த 2.5 மணி நேரம் ஷார்ட்கட் வீடியோ நம்ம வந்து அதுவும் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் 1962 பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா சீனா போர். ஸோ அந்த பார்டருக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சீனா போர் அது பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து 1965 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிந்தியை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக வந்து ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரும் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நடக்கும். அடுத்தது 1969 பார்த்தோம் அப்படின்னா வந்து 14 பேங்க் வந்து நேஷ்னலைஸ் ஆக்குனாங்க. ஸோ வந்து தேசியமயம் வந்து ஆக்கியிருப்பாங்க. 71 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வின் ஆயிரும். அதனால் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி அதாவது பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு பார்த்தோம் அப்படின்னா உருவாகும். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து போர் வந்து நடக்கு. ஸோ அந்த போர் எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பங்களாதேஷுக்காக தான். பங்களாதேஷ் வந்து நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் கேட்பாங்க. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணி இது வந்து பாகிஸ்தான் தோற்று போயிடும், இந்தியா வந்து ஜெயிக்கும். அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு தனி நாடாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து உருவாக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக வந்து இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த பங்களாதேஷ் பகுதியை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போரை இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் தனி நாடாக பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட முதல் அணு பரிசோதனை ஸோ வந்து பொக்ரானில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1975 வந்து அவசர நிலை. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திரா காந்தி நம்மளோட நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஜனநாயக உரிமை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பதிவாயிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 1984 பார்த்தோம் அப்படின்னா வந்து போபால் ட்ராஜடி. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ வந்து அதில் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரியான கதை ஃபுல்லாக வந்து வரும். ஓகே.
அதுக்கப்புறம் 1991 பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் ரிஃபார்ம், அதாவது பொருளாதார சீர்திருத்தம். இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் கொண்டு வருவாங்க. 1999 பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்கில் வார். ஸோ வந்து பாகிஸ்தான் கூட நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் 2000 பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுசாக ஒரு சில மாநிலம்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. 2008 பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து 3 கிளம்பலாம், சந்திராயன் 1. ஓகே, ஸோ வந்து இந்தியாவோட முதல் சந்திரன் அதாவது நிலவை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணது. இதில் வந்து இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் 2008. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியோட ஆட்சி வந்துட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கே பார்த்தோம்னா நிறைய வந்து ஞாபகம் இருக்கும். 500, 1000 நோட்டு வந்து ஒழிச்சாங்க. எப்போ ஒழிச்சாங்க? நவம்பர் 8, 2016. அதுக்கப்புறம் 2017 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டாங்க. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 1/7/17. நம்ம இந்த எல்லா ஷார்ட்கட்டும் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டியில் பார்த்தோம்னா நிறைய ஸ்லாப் இருக்கும். 0%, 5, 12, 18, 28 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370. ஸோ வந்து நம்ம அதில் ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். இனிமேல் உங்களுக்கு கவலையே இல்லை, நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் போய் வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், லேண்டு வாங்கணுமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து இருக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கினாங்க. ஸோ ஆர்டிகல் 370 தான் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. அதை 2019 பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கோவிட் 2020 வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே லாக்டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊசி வந்து கண்டுபிடிச்சாங்க, கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படிங்கிற மாதிரிலாம். நான் என்ன ஊசி போட்டுன்னு எனக்கே வந்து ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஞாபகம் தான் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் நம்மளோட ஆப்பில், அதை வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் 3 கோட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியல் இதில் அந்த டூ யூ நோ ஃபேக்ட்லாம் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த டூ யூ நோவில் தான் ஸ்டாட்டிக் ஃபேக்ட் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிச்ச இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் இது வந்து இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுமாதிரி நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 மெட்டீரியலுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா சமச்சீர் புக்கு, ஸ்டாண்டர்ட் வைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் மற்ற எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.